என்னடா அண்ணன் ஒண்ணாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு போ, முன்னாடி கூட்டிட்டு போ. அஜய் என்னங்க, அஜய்க்கு இந்த வீட்ல உரிமை இல்லாம இருக்கலாம், அதுக்காக உடனே கிளம்பினா எங்க போக சொல்றீங்க? எங்கேயாவது போங்க, அத பத்தி எனக்கு என்ன கவலை. ஏன் பேச மாட்டீங்க? அஜயோட அப்பா அம்மா உங்களுக்காக இங்க வந்து இருந்தாங்கல்ல, அவங்க லைஃபையே உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு நாளா வாடகை வாங்காம இவ்வளவு நாளா எங்களை இந்த வீட்ல தங்க வச்சதெல்லாம் அவங்க தியாகத்துக்கு நீங்க காட்டுற நன்றி கடனா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அதுக்காக சொத்துல பங்கு கேக்குறியா நீ? ஏன் கேட்க கூடாதா? அஜயோட அம்மா அப்பா இவரை நம்பாம அவங்க பாட்டுக்கு இருந்த இடத்துல இருந்திருந்தா அவங்களுக்குன்னு எதையாவது பண்ணிருப்பாங்கல்ல. அஜய்க்குன்னு இன்னைக்கு சொந்தமா வீடு சொத்துன்னு எல்லாம் இருந்திருக்கும். போயும் போயும் இவரை வளர்த்து ஆளாக்க வந்துதானே இப்ப அவங்க ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டீங்கல்ல. அஜயோட அப்பா சொத்தை தேடி வச்சிருப்பாரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணதே பிராடுத்தனப்படி தான் இருந்தாலும் பண்ணாரு. அவ போட்டிருந்த நகை மொத்தத்தை வித்து தின்னவர் தான் இருந்தாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என் பொண்ணு கலங்கி நின்றதை பார்த்து என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு தான் அவங்க இங்க அழைச்சிட்டு வந்து வச்சேன். இங்க இருந்ததுனாலதான் இதோ நிக்கிறானே உன் புருஷன். வெளிநாட்டுல போய் படிக்கிற சூழ்நிலை அமைஞ்சது. விஜயானதான் இன்னைக்கு வரைக்கும் அவன் சொகுசா இருக்கான். சொத்துல இவனுக்கு உரிமையே இல்லைனாலும் இவனுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும்னு தான் விஜய் சொல்லிட்டு இருந்தான். ஆனா நான் கேட்கிறேன், இவன் அதுக்கு தகுதியானவனா? புரியே அவன் அப்பா மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவனால இருக்கான். நான் என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணலையா? வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சதுல நீ ஒரு கூட்டுக்களவாணி தானே. இப்ப விஜய் தானே சொன்னா. அண்ணனுக்கா தான் பண்ண. அண்ணனுக்கா பண்ண? என்னடா பண்ண? அண்ணனுக்கா நல்லது பண்ண. நடந்த பின்னாடி காவேரி எனக்கு தான் நான் உறுதியா முடிவெடுத்துட்டேன்ல. அண்ணனுக்காக யோசிக்கிறவனா இருந்தா நீ என்னடா பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? உன் பொண்டாட்டிக்கிட்டயும் உன் மாமனார்கிட்டயும் என் அண்ணன் வாழ்க்கையை நாசமாக்கிறாதீங்கன்னு சொல்லிருக்கணும்ல. சொல்றா, சொன்னியா? இப்ப என்ன உனக்கு தெரியாம தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்ல வரியா?